இந்த வீடியோ லெக்சர்ல லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்ன்ற சாப்டர்ல இருந்து மசில் கான்ட்ராக்ஷன் பத்தி பார்ப்போம். இது என்சிஆர்டி புக்ல இருந்து எடுத்த டாபிக் தான். ஸோ நீட் எக்ஸாம்க்கு மட்டும் இல்லாம பிஜிடிஆர்பி, செட் நெட், அப்புறம் டிஎன்பி எக்ஸாம், எல்லா காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல்ல மூவ்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மட்டும் மூவ் பண்ணாம, ஸோ நம்ம பாடி மூவ்மெண்ட்ஸ், நம்ம கண்ணை அசைக்கிறதோ இல்ல நம்ம ஒரு சாப்பாடு சூ பண்ணி சாப்பிடுறதோ, இது எல்லாமே மூவ்மெண்ட்ல தான் வரும். ஸோ இந்த மூவ்மெண்ட் புரோட்டோபிளாஸ்மிக்கா இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமீபால எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மூவ்மெண்ட் புரோட்டோபிளாஸ்மிக் மூவ்மெண்டா தான் இருக்கும். ஸோ இந்த அமீபாலா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சியூடோபோடியா ஃபால்ஸ் ஃபுட் ஃபார்ம் பண்ணி, ஸோ அதோடைய மூவ்மெண்ட் புரோட்டோபிளாஸ்மிக் மூவ்மெண்ட் மூலயமா ஒரு சியூடோபோடியா ஃபால்ஸ் ஃபுட் மேக் பண்ணி அது மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாராமீஷியம். இப்போ இந்த மாதிரி ஆர்கானிசம்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாராமீஷியம்ல எல்லாம் வந்து இந்த சிலியா இருக்கும். ஸோ இந்த சிலியா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் சிலியா இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த சிலியா தான் வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாக்டீரியா போல இருக்க ஆர்கானிசம்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும் ஃபிளாஜெல்லா தான் ஹெல்ப் பண்ணும் மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ டென்டக்கிள்ஸ் போல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எதுனா ஹைட்ரா. ஸோ இந்த ஹைட்ராலெல்லாம் வந்து இந்த டென்டக்கிள்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகி மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அப்புறம் நம்மளுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தோம்னா லிம்ப். ஸோ நம்ம ஜா மூவ்மெண்ட் பண்ணுறோம், அப்புறம் ஐலிட் மூவ்மெண்ட் பண்ணுறோம், டங் எல்லாம் மூவ்மெண்ட் பண்ணுறோம். இது எல்லாமே மூவ்மெண்ட்ல தான் வரும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லோகோமோஷன். லோகோமோஷன் அப்படின்றது வந்து ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் நியூரான் சிக்னல் மூலியமா தான் இந்த வாலண்டரி மசில் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ இந்த மூவ்மெண்ட் எல்லாமே எதுக்கு உபயோகப்படுது? சர்ச் ஃபார் ஃபுட், இல்லை ஒரு ஷெல்டர் நோக்கி தேடுறதுக்கோ, ஒரு மேட், அதாவது ஒரு மேல் லயன் ஆர் டைகர் வந்து ஃபீமேல் லயனை நோக்கி தேடுறதுக்கோ, இல்லை எனிமீஸ்டேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த மூவ்மெண்ட் தான் வந்து உதவியா இருக்கு. ஸோ இப்போ பாராமீஷியம் எடுத்துக்கிட்டோம், ஹைட்ரா எடுத்துக்கிட்டோம், இப்போ நிறைய அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லோகோமோஷன் மூவ்மெண்ட் ரெண்டுக்குமே ஒரே விதமான ஆர்கன் இல்லை ஒரு பார்ட் தான் ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலியா எடுத்துக்கிட்டோம்னா பாராமிஷியம்ல இருக்கக்கூடிய இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் சிலியா இருக்கு இல்லைங்களா? இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் மட்டும் இல்லாம பக்கத்துல இப்போ ஃபுட் இருக்கு அப்படின்னா அந்த ஃபுட் கிட்ட வந்து அந்த ஃபுட்டை மூவ்மெண்ட் பண்ணி அதோடைய பாடிக்குள்ள என்கல்ஃப் பண்ணி உள்ள தள்ளுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த சிலியா. அப்புறம் இந்த ஹைட்ரால இருக்கக்கூடிய டென்டக்கிள்ஸும் அதே மாதிரி ஃபுட்டை கேப்சர் பண்ணி ஸோ அதனுடைய வாய்க்குள்ள தள்ளுறதுக்கு, ஸோ அதோடைய மவுத்குள்ள தள்ளுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரெண்டு ஃபார்ம் இருக்கு, அதாவது மூமெண்ட்டுக்கும் ஃபுட் சாப்பிட்றதுக்கும் ரெண்டுக்குமே ஒரே பார்ட்ஸை யூஸ் பண்றது. ஸோ சில அனிமல்ஸ் வந்து நம்மளுக்கு வாக் பண்றதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரெண்டுக்குமே லிம்ஸை யூஸ் பண்றதும் பார்க்க முடியும் நம்ம. ஸோ இதுல என்ன புரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா நம்ம ஆல் லோகோமோஷன் ஆர் மூவ்மெண்ட். ஸோ நம்ம லோகோமோஷன்றது நியூரான்ஸோடைய ஹெல்ப் மூலியமா நடக்கக்கூடியது, இது மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் எல்லா மூவ்மெண்ட்டுமே லோகோமோஷன் கிடையாது. இது கிளியரா என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்ணை அசைக்கிறதோ இல்ல ஒரு வாயசைச்சு பேசுறதோ இது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகரத்துக்கு யூஸ் பண்றதுக்கு இல்ல இல்லைங்களா? ஸோ அது அந்த டிஃபரன்ஸ் தான், மூவ்மெண்ட் வேற லோகோமோஷன் வேற. அதனால தான் ஆல் லோகோமோஷன் ஆர் மூவ்மெண்ட் பட் ஆல் மூவ்மெண்ட் ஆர் நாட் லோகோமோஷன். அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதம் இருக்கு. அதுல அமீபாய்டு. ஸோ அமீபாய்டு மூவ்மெண்ட் வந்து நம்ம அமீபா இப்பதான் நம்ம பார்த்தோம். அமீபா வந்து அமீபாய்டு மூவ்மெண்ட் பண்றதும். பட் நம்ம உடம்புக்குள்ளேயும் டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸும் மேக்ரோஃபேஜஸ் செல்ஸும் இந்த அமீபாய்டு மூவ்மெண்ட் வச்சு தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகுது. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சிலியரி மூவ்மெண்ட். இந்த சிலியரி மூவ்மெண்ட் நம்ம பாராமிஷியம்ல பார்த்தோம். அதே போலதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லயும் இப்போ மியூக்கஸை வந்து மூவ் பண்றதுக்கும் ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ல எக் மூவ்மெண்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அடுத்ததா பார்க்க போறது இந்த மஸ்குலார் மூவ்மெண்ட். நம்மளுடைய டாபிக்கே வந்து இந்த மஸ்குலார் மூவ்மெண்ட் பத்தி தான். ஸோ மஸ்குலார் மூவ்மெண்ட் வந்து எதுலலாம் நம்ம லிம்ஸ் மூவ் பண்றதை பார்க்க முடியும், ஜாஸ் மூவ் பண்றோம், ஸோ டங் மூவ்மெண்ட், இது எல்லாமே வந்து மஸ்குலார் மூவ்மெண்ட்ல தான் வரும். ஸோ நம்ம டீடைல்டா மசில் பத்தி படிப்போம். இப்போ மசில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அது மீசோடாமல் ஒரிஜின். மீசோடாம் அப்படின்னா என்னன்னா இப்போ எந்த ஆர்கானிசம் எடுத்தாலும் கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடியது எக்டோடம், ஸோ சென்ட்ரல் இருக்கக்கூடியது மீசோடம். இந்த மீசோடம் தான் நம்மளுடைய மசில் ஒரிஜின் ஆகக்கூடிய இடம். ஸோ உள்ள இருக்கக்கூடிய லேயர் வந்து எண்டோடம். எண்டோடம். அப்போ நம்ம மீசோடம் வந்து தான் மசில்னு சொல்லியாச்சு. ஸோ இதுல 40 to 50% வெயிட் வந்து இந்த மசில் தான் நம்மளுடைய உடம்புடைய 40 to 50% வெயிட் வந்து எடுத்துக்கிறது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மசில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸைட்டபிலிட்டி, கான்ட்ராக்டபிலிட்டி, எக்ஸ்டெண்டபிலிட்டி, எலாஸ்டிசிட்டி. ஸோ இது எல்லாமே சுருங்குறது விரியறதுக்கு இதுக்கு வந்து தான் மெயினாக ஹெல்ப் பண்றது. ஸோ பேஸ்ட் ஆன் லொகேஷன் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன மசில் இருக்கோ அதை பொறுத்து டைப்ஸ் மாறும். ஸோ இப்போ ஸ்கெலிட்டல் பக்கத்தில் இருந்தால் அது ஸ்கெலிட்டல் மசில். ஸோ இந்த ஸ்கெலிட்டல் மசில் கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரையேட்டட் நேச்சர். இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரையேட்டட் நேச்சர் வரி வரியா இருக்கும். ஸோ இது வந்து மல்டி நியூக்ளியேட்டடா இருக்கும். இப்போ நியூக்ளியஸ் தனித்தனியாக நம்மளால பார்க்க முடியாது. இந்த ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ்க்குள்ள பல நியூக்ளியஸ் ஒன்னா சேர்ந்து இருக்கும். அதுதான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். அப்புறம் வாலண்டரி வித் ஹெல்ப் ஆஃப் நியூரான்ஸ் மூலியமா இயங்குறதுனால இதை வாலண்டரி மசில்னு சொல்றோம். அப்புறம் இதை மல்டி நியூக்ளியேட்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் வர டைப் ஆஃப் மசில் வந்து விசரல் மசில். ஸோ விசரல் மசில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மூத் மசில். ஸோ ஸ்மூத் மசில்ஸ் எங்கெல்லாம் பார்க்கலாம் நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக், அப்புறம் அலிமெண்ட்ரி கெனால், நம்ம சாப்பிட்ற உணவு குழாய், இது எல்லாத்துக்குள்ளேயும் நம்மளுக்கு ஸ்மூத் மசில்ஸ் இருக்கு. இது வந்து இன்வாலன்ட்ரி, இது நர்வ்ஸோடைய சிக்னல் மூலமா இயங்கக்கூடியது இல்லை, தானா இயங்கக்கூடியது. இது ஒவ்வொன்றும் செல் தனித்தனியா இருக்கும், பட் லாங் ஃபியூசிஃபார்ம் செல்ஸா இருக்கு. ஸோ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நியூக்ளியஸ் கொண்டதா இருக்கு. ஸோ யூனி நியூக்ளியேட். அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்டியாக் மசில். ஸோ கார்டியாக் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஃப்ரம் ஹார்ட். ஸோ இந்த கார்டியாக் மசிலும் வந்து ஸ்ட்ரைட்டட் பிரான்ச்சிங் பேட்டர்ன். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஸ்ட்ரைட்டட் நீல நீளமாகவும் இருக்கும், அது பிரான்ச்சிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் இன்வாலன்ட்ரி, இதுக்கு வந்து நர்வோடைய சிக்னல் தேவையில்லை, பட் இன்வாலன்ட்ரியாகவும் நம்ம வந்து இயங்கக்கூடியது. அப்புறம் சேம் லைக் ஸ்மூத் மசில் யூனி நியூக்ளியேட், அதுக்கும் ஒவ்வொரு நியூக்ளியஸ் கொண்ட செல் உள்ளது. அடுத்ததான் நம்ம டீடைல்டா ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஸ்கெலிட்டல் மசில்ல இப்போ ஒரு பண்டில், இந்த பிக்சர் தான் ஒரு பண்டில் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில். ஸோ இந்த ஒரு மசில் பண்டில்ல உள்ள பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃபேசிக்கல், ஒவ்வொரு மசில் பண்டலையும் நம்ம வந்து ஃபேசிக்கல் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து ஒவ்வொன்றையும் ஃபேசியா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேசியா ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, ஒரு பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடியதை வந்து ஜாயின் பண்ணக்கூடிய, சேர்த்து ஒரு மசிலா கொண்டு கொண்டு கொடுக்கக்கூடியது, அதான் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு மசில் பண்டிலுக்குள்ளேயும் ஒவ்வொரு மசில் ஃபைபர் இருக்கு. ஸோ இது ஒரு மசில் பண்டில், ஸோ ஒரு ஃபேசிக்கல் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ இதுக்குள்ள இருக்கிறது ஒவ்வொன்றுமே வந்து மசில் ஃபைபர். இந்த மசில் ஃபைபர் ஓரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாஸ்மா மெம்பரன் போல ஒரு மெம்பரன் இருக்கும். அதை வந்து சார்கோலெம்மா அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த சார்கோலெம்மா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சார்கோலெம்மா. ஸோ இந்த சார்கோலெம்மாக்குள்ள வந்து இதுவும் வந்து மல்டி நியூக்ளியேட்டட். இதை தான் நம்ம இந்த மசில் ஸ்கெலிட்டல் மசில்குள்ள நம்ம பார்த்தோம். இட்ஸ் மல்டி நியூக்ளியேட்டட் செல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நிறைய நியூக்ளியஸ் கொண்டது. ஸோ இது உள்ள இருக்கக்கூடியதான் சார்கோபிளாசம். அதுக்கப்புறம் இந்த சார்கோபிளாசம் வந்து மெனி நியூக்ளியஸ் இருக்கும். அதனால இதை வந்து சின்சிட்டியம் மசில் ஃபைபர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு செல்குள்ள இல்லை ஒரு ஏதாவது ஒரு லாங் செல்குள்ள வந்து நியூக்ளியஸ் மல்டி நியூக்ளியேட்டா இருந்தாலே அது டேர்ம் வந்து சின்சிட்டியம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து இது வந்து சார்கோபிளாசம் கொண்டது. ஸோ இப்போ ஒரு மசில் ஃபைபரை எடுத்துக்கிட்டோம் இந்த பிக்சர்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுல ஒவ்வொன்றிலையும் சார்கோபிளாசம் ரெட்டிகுலம் இருக்கும். அதுதான் வந்து கால்சியம் ஹவுஸ், அப்படி ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நிறைய கால்சியம் கொண்டதா இருக்கிறதுனால தான் மசில் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. சிக்னல் நியூரான்ஸ்லேருந்து சிக்னல் ரிசீவ் பண்ணி இது மசிலோட மூவ்மெண்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இது கால்சியம் அயான்ஸ். ஸோ அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு மசில் ஃபைபர் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்குள்ள எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரைட்டட் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரைட்டட் பேட்டர்ன்ல திக்கா இருக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு மயோசின். இந்த லைட் பேண்ட்ஸ், இந்த கலர் இல்லாத இந்த லைட் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆக்டின். ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்ப்போம். அடுத்ததான் நம்ம படிக்க போறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டைல் புரோட்டீன். ஸோ இந்த கான்ட்ராக்டைல் புரோட்டீன் தான் நம்ம இப்போ பார்த்தா மயோசின், ஆக்டின். ஸோ இதுதான் மயோசின், இந்த பிக்சர் தான் ஆக்டின் ஃபிலமெண்ட். இந்த மயோசினை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த மயோசின் ஒரு அந்த திக் ஃபிலமெண்ட் வந்து நிறைய மோனோமியரிக் மயோசின் வந்து பைண்ட் ஆகிருக்கிறது தான் இந்த மயோசின் திக் ஃபிலமெண்ட். இந்த மயோசின்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மோனோமியரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஹெட் ஸ்ட்ரக்சர், அதை தான் ஆக்டின் பைண்டிங் சைட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஏடிபி பைண்டிங் சைட், அதுக்கப்புறம் மயோசின் லைட் செயினோட கொண்டது. ஸோ அதுக்கு கீழே வர்றது தான் டெய்ல் போர்ஷன். இந்த மயோசின் ஃபிளெக்சிபிள் ஹிஞ்ச் ரீஜியனை தான் நம்ம வந்து நெக் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இந்த ஹெட் ரீஜன் 2 இருக்கிறது ஹெட் ரீஜன் சொல்றோம். இதை வந்து டெய்ல் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 2 ஹெட் ரீஜனும் இந்த நெக் ரீஜனும் சேர்த்து தான் நம்ம வந்து கிராஸ் ஆர்ம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கிராஸ் ஆர்மை தான் ஹெவி மீரோ மயோசின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டெய்ல் ரீஜன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபுல் டெய்ல் ரீஜனை வந்து லைட் மீரோ மயோசின் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திக் ஃபிலமெண்ட் பத்தி பார்த்தாச்சு. இப்போ தின் ஃபிலமெண்ட் பத்தி பார்ப்போம். ஸோ இந்த தின் ஃபிலமெண்ட் பீட்ஸ் போல இருக்கக்கூடிய குளோபுலார் புரோட்டீன் தான் ஆக்டின் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் குளோபுலார் புரோட்டீன். ஸோ இந்த குளோபுலார் புரோட்டீன் ஆக்டின். ஸோ ஒரு ஆக்டின் இன்னொரு ஆக்டினோட பைண்ட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கறது வந்து ட்ரோபோமயோசின், த்ரெட் போல இருக்கக்கூடிய ட்ரோபோமயோசின் புரோட்டீன். ட்ரோபோனினை பார்த்தோம் அப்படின்னா 3 சைட் கொண்டது. ஸோ அந்த 3 சைட்டும் ஒன்று வந்து நம்மளுடைய குளோபுலார் புரோட்டீன்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடியது, இன்னொன்று வந்து மாஸ்கிங் சைட். ஸோ இது வந்து மாஸ்க் பண்ணிக்கும். ஸோ அதனால ஈஸியாக வந்து இந்த கால்சியம் அயோன்ஸ் ரிசீவ் பண்ணாத டைம்ல அது ஆக்டிவாக இருக்காது. ஸோ வெனவர் இதுதான் வந்து கால்சியம் பைண்டிங் சைட். இந்த கால்சியம் பைண்டிங் சைட்ல தான் வந்து நம்மளுக்கு எப்போ வந்து மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கணுமோ அப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வரக்கூடிய சிக்னலை ரிசீவ் பண்ணி ஆக்டிவ் ஆகக்கூடிய சைட். ஸோ இந்த ஆக்டிவேஷன் மூலியமா தான் இந்த மீரோமயோசின், அதாவது ஹெவி மீரோமயோசின் இந்த ஹெட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய சைட் இது. ஸோ இதுதான் இந்த தின் ஃபிலமெண்டோடைய விரிவாக்கம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சார்கோமியரை பத்தி பார்ப்போம். ஸோ சார்கோமியர் அப்படின்னாக்கா a portion of myofibril between two successive Z line
இந்த Z லைன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு Z லைன், இந்த திக்கா இருக்கக்கூடிய பிளாக் Z லைன்லயும் இன்னொரு Z லைனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை தான் சார்கோமியர், ஒன் சார்கோமியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு சார்கோமியர் தான் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஒவ்வொரு யூனிட்லயும் நடக்கக்கூடிய கான்ட்ராக்ஷன், இந்த ஆக்டின், இது இந்த லைட் செயின் தான் வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட், இந்த திக் செயின் தான் வந்து மயோசின் ஃபிலமெண்ட். இந்த மயோசின் ஃபிலமெண்ட்டும் ஆக்டின் ஃபிலமெண்ட்டும் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது, இப்போ இந்த ஆக்டின் எல்லாம் மூவ் ஆகும்போது ஸோ கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு Z லைன், அதாவது ஒரு ஆக்டினையும் இன்னொரு ஆக்டின் ஃபிலமெண்ட்டையும் கனெக்ட் பண்ற லைன் தான் Z லைன். எல்லா மயோசின் இருக்கு இல்லைங்களா? எல்லா மயோசின் ஃபிலமெண்ட்டையும் நடுவுல தின் ஃபிலமெண்டால கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஃபிலமெண்ட் தான் எம் ஃபிலமெண்ட், எம் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ஒரு லைனா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபிலமெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபிலமெண்ட் வந்து இந்த மயோசின் ஃபிலமெண்ட் இஸ் நாட் மூவபிள் ஃபிலமெண்ட், இது மூவ் ஆகாது. ஸோ மூவ் ஆகக்கூடிய ஃபிலமெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டின் ஃபிலமெண்ட். ஸோ இந்த ஆக்டின் ஃபிலமெண்டோடைய மூவ்மெண்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் மூலியமா தான் நம்மளுக்கு மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் நடக்குது. ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய மயோசின் அண்ட் ஆக்டின், இந்த ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவா சேர்ந்து இருக்க இந்த ஜோனை தான் வந்து நம்ம வந்து ஐ பேண்ட் அப்படின்னு சொல்றோம், சாரி ஏ பேண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவா வந்து இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டும் மயோசின் ஃபிலமெண்ட்டும் ஆல்டர்னேட்டிவா அரேஞ்ச் ஆயிருக்க இந்த பேண்ட் தான் நம்ம ஏ பேண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் ஃபுல்லாவே ஆல்டர்னேட்டிவா ஆக்டின் அண்ட் மயோசின் ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அப்புறம் இந்த ஐ பேண்ட் வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ண, ஆக்டின் ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பேண்ட். ஸோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு யூனிட்டை தான் நம்ம வந்து சார்கோமியர் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா நம்மளுக்கு இந்த மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு மெக்கானிசம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த மெக்கானிசம்ல வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்னு சொல்றோம் இந்த மெக்கானிசம். இதை கொடுத்தவங்க ஹான்ஸ்லே அண்ட் ஹட்சன். ஸோ ஹான்ஸ்லே அண்ட் ஹட்சன்றவங்க தான் இந்த தியரியை கொடுத்தாங்க. அப்புறம் இந்த மசில் கான்ட்ராக்ஷன் வந்து ஸ்லைடிங் ஓவர் எப்படி நடக்குதுன்னா, இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல நம்ம இந்த ரெண்டு மோட்டார் நியூரான்ஸ் பார்க்குறோம். இந்த ரெண்டு மோட்டார் நியூரான்ஸ்ல இருந்து தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதாவது அசிட்டைல் கோலைன், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ன்றது வேற ஒன்றும் இல்லை, அசிட்டைல் கோலைன் அப்படின்ற கெமிக்கல் ரிலீஸ் ஆகப்படுது. ஸோ ரிலீஸ் ஆகும்போது நியூரான்ஸ் மூலியமா நம்மளுடைய மசில்ஸுக்கு வந்து அடையுது. ஸோ இந்த மசிலுக்கு இந்த நியூரானும் கான்டாக்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் மூலியமா இந்த அசிட்டைல் கோலைன் ரிலீஸ் ஆகும். ஸோ எங்க ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மசில் ஒவ்வொரு மசில் பண்டில் ஃபைபர்லையும் லெம்மா, அதாவது சார்கோபிளாசம் ரெட்டிகுலம் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த சார்கோபிளாசம் ரெட்டிகுலம்ல என்ன இருக்கும்? அபண்டன்ட் கால்சியம் அயான்ஸ் இருக்கும். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அபண்டன்ட் கால்சியம் அயான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்படி ரிலீஸ் ஆக போது வர அந்த சேஞ்சஸ் தான் மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த சேஞ்சஸ்ல நம்மளுக்கு இங்க பார்த்தோம், இங்க டோபோனின். ஸோ நம்ம இந்த டோபோனின்ல 3 செக்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த 3 பார்ட்ல ஒரு பார்ட் தான் இந்த மாஸ்கிங் பார்ட். இந்த கால்சியம் அயோன் ரிசீவ் பண்ணோன்னே இந்த மாஸ்கிங் போயிடும். இந்த மாஸ்கிங் போனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கால்சியம் சைட்டை, இந்த மூணு சைட்ல இருக்கக்கூடிய ஒரு கால்சியம் சைட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். இந்த ஆக்டிவ் வந்து மாஸ்க் பண்ணிட்டு இருக்க இந்த ஆக்டிவ் சைட் வந்து பிளாக் ஆகப்படும். ஸோ இந்த ஆக்டிவ் சைட், இந்த கால்சியம் ஆக்டிவ் சைட் ட்ரோபோனின் தான் இந்த அந்த ஆக்டிவ் மயோசின், ஆக்டின் மயோசின் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த மயோசினுடைய ஹெட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஹெட்டை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியது வித் ஹெல்ப் ஆஃப் ஏடிபி ஹைட்ரோலைசிஸ். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த மசில் மூவ்மெண்ட் நடக்கும்போது இந்த மயோசின் ஹெட் அட்ராக்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகும். ஸோ அப்போ ரிலீஸ் ஆகக்கூடியது ஏடிபியும் பாஸ்பரஸும். ஸோ அந்த அட்ராக்ட் ஆகி உள்ள இழுக்கப்பட்டு இந்த ஆக்டின் ஃபைபருக்குள்ள வந்து இந்த மயோசின் ஹெட் இழுக்கப்படுது. ஸோ அப்படி இழுக்கப்படும் போது தான் இந்த கான்ட்ராக்ஷன் நடக்கும், இந்த ஆக்டின் ஃபிலமெண்டோடைய மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ இந்த மயோசின் ஹெட்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி யூஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகும்போது திரும்ப வந்து ஏடிபி வந்து பைண்ட் ஆகுது. ஸோ அப்போ ரிலீஸ் ஆகும்போது திரும்ப இந்த மசில் கான்ட்ராக்ஷன் நடக்குது, சாரி ரிலாக்ஸேஷன் நடக்குது. ஸோ இப்படி தான் இந்த சைக்கிள் வருது. ஸோ இந்த மயோசின் ஹெட் வந்து இந்த கிராஸ் பிரிட்ஜ், இதை தான் வந்து கிராஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றோம் இந்த பிக்சரை. இந்த கிராஸ் பிரிட்ஜ் நடக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதில் ஏ பேண்ட் வந்து ரிமைன் சேம், ஐ பேண்ட் வந்து கான்ட்ராக்ஷன் நடக்குது. இப்போ லாஸ்ட் பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏ பேண்ட் இருக்கு இல்லைங்களா, ஏ பேண்ட் வந்து எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திக் ஃபிலமெண்டான மயோசின்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ எது வந்து சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னாக்கா இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ல. ஸோ நம்மளுக்கு ஐ பேண்டோடைய கான்ட்ராக்ஷன் தான் நடக்கும். ஸோ இதை மசில் ரிலாக்ஸேஷன் வந்து கால்சியம் அயான் திரும்ப எடுக்கப்பட்டு ஏடிபி திரும்ப பைண்ட் ஆகிறது மூலியமா நடக்கக்கூடியது. இது வந்து ரிப்பீட்டடா நடந்தா, இந்த மசில் கான்ட்ராக்ஷன் ரிப்பீட்டடா நடந்துட்டே இருந்தா தான் இது வந்து ஃபேட்டிக் உருவாகும். அதாவது நரம்பு தளர்ச்சி, அதாவது நரம்பு இழுக்கிறது, அடிக்கடி கால் இழுக்கிறது, இதெல்லாம் இதனால தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கால்சியம் எடுத்துக்கணும் அப்படின்றது. ஸோ கால்சியமோட குறைபாடு இருந்தாலும் இந்த மசில் கான்ட்ராக்ஷன் வந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பாசேஜ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வலி ஏற்படுறது.
அடுத்ததா மயோகுளோபின் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மயோகுளோபின் வந்து ரெட் ஃபைபரால ஆகப்பட்டது. ஸோ அதனால மைட்டோகாண்ட்ரியா நெறையா இருக்கும். ஸோ இது வந்து ஏரோபிக் மசில் அப்படின்னும் சொல்லுவோம். இந்த மாதிரி ரெட் கலர் ஃபைபர்ஸ் தான் ஏரோபிக் மசில்னு சொல்றோம். அதுல மைட்டோகாண்ட்ரியா நெறையா இருக்கும். இதே வந்து ஒயிட் ஃபைபர்ஸ்ன்னு எத சொல்றோம் அப்படின்னா, இதுல லார்ஜஸ்ட் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதுல இருக்கும். ஸோ அத ஆனரோபிக் மசில் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ சில கொஷின்ஸ் இதுலேருந்து பார்க்கலாம் நம்ப. ஸோ மயோகுளோபின் இஸ் மோர் இன் ரெட் கலர்ல இருக்குமா? ஒயிட் கலர்ல இருக்குமா? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது மயோகுளோபின் என்ன கலர்ல இருக்கும்னு பார்த்தா ரெட் மசில்ல தான் மயோகுளோபின் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இன் அ மசில் கால்சியம் அயான் இஸ் ஸ்டோர்ட் இன் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஃபாசிக்கல் ஆர் பிளட் வெசல்ஸ். ஸோ கண்டிப்பா சார்கோபிளாசம் ரெட்டிகுலம்ல தான் நெறைய கால்சியம் அயான் சேவ் ஆயிருக்கும். டியூரிங் மசில் கான்ட்ராக்ஷன் ஏ பேண்ட் வில் சேஞ்ச், நோ சேஞ்ச். நம்ம இப்பதான் பார்த்தோம். There will be no change in A band, only change in I band. Which of the following is voluntary muscle? நம்ம பார்த்தோம் வாலண்டரி மசில் எது, இன்வாலண்டரி மசில் எது அப்படின்னு. ஸோ வாலண்டரி மசில் வந்து ஸ்கெலிட்டல் மசில் கண்டிப்பா நியூரான்ஸோட ஹெல்ப் மூலியமா ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ விசரல் மசிலும் கார்டியாக் மசிலும் கண்டிப்பா இன்வாலண்டரி மசில், அதுக்கு நியூரானோடைய டிரான்ஸ்மிஷன் தேவையில்லை. ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் பாடி வெயிட் டஸ் மசில் ஹியூமன் மசில் ஹேவ்? ஸோ நம்ம பார்த்தோம் 40 to 50%. ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.